அனைவருக்கும் வணக்கம். தீபாவளியும் திரைப்படங்களும் நிகழ்ச்சியின் 29வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று என்னோட பதிவை முடிக்கும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். ஒரு டைரக்டர் ஒரு சவால் விட்டார். நீங்கள்லாம் கலரை நம்பி படம் எடுக்கிறீங்க, நான் கதையை நம்பி படம் எடுக்கிறேன். நான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு படம் எடுக்கிறேன், அதை கலர் படங்களுக்கு நடுவில் நானும் ரிலீஸ் பண்ணுறேன். அந்த கலர் படங்கள் அடையக்கூடிய அதே வெற்றியை என்னுடைய பிளாக் அண்ட் ஒயிட் படமும் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் தான் KS கோபாலகிருஷ்ணன். அவர் 1979ஆம் ஆண்டு தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண படம் தான் அடுக்குமல்லி. விஜயகுமார், தேங்காய் ஸ்ரீனிவாசன், சுஜாதா, YG மகேந்திரன் நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன், மருதகாசி, இசை சங்கர் கணேஷ், திரைக்கதை வசனம் டைரக்ஷன் KS கோபாலகிருஷ்ணன். KS கோபாலகிருஷ்ணனோட ஒரு அற்புதமான படைப்பு இந்த அடுக்குமல்லி. தேங்காய் ஸ்ரீனிவாசனோட நடிப்பு அனைவராலும் பாராட்டப்பட்ட படம் இது. எல்லாருமே ரொம்ப அருமையாக அவங்கவுங்க கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. விஜயகுமாரும் சரி, சுஜாதா, YG மகேந்திரன் எல்லாருமே மிக யதார்த்தமாக ரொம்ப அற்புதமாக நடிச்சிருப்பாங்க. வசனம் இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஒரு காட்சி அநேகமாக இந்த படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு நான் சொல்கிறேன். சின்ன வயசுலேருந்தே விஜயகுமாரும் தேங்காய் ஸ்ரீனிவாசனும் நண்பர்கள். தேங்காய் ஸ்ரீனிவாசன் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர். ஆனால் விஜயகுமார் வீட்டிலே தான் வளருவார். அவருக்கு ஒரு தங்கை இருக்காங்க, அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. ஆனால் நண்பன் வீட்டிலே தான் இருப்பார். அந்த நண்பன் இறக்கும்போது என்ன பண்ணுவார்னா, எனக்கு அப்புறம் என்னோட ஸ்தானத்தில் நீ இருந்து இந்த குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு விஜயகுமார் இறந்துருவார். இது ஒரு யதார்த்தமான விஷயம், ஒரு யதார்த்தமான வசனம் தான். எனக்கு அப்புறம் நீ தாண்டா இருந்து என் குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு நண்பன் இன்னொரு நண்பன் கிட்ட சொல்கிற ஒரு விஷயம். ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு சிலர் இந்த வார்த்தையை வேற மாதிரி அர்த்தம் பண்ணிப்பாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வரும். அந்த காட்சியில் தேங்காய் ஸ்ரீனிவாசன் சொல்லுவார், ஆமாம் அவன் என்ன சொல்லிட்டு போனான் சாகிறதுக்கு முன்னால், என் இடத்துல இருந்து என் ஸ்தானத்துல இருந்து எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கிடான்னு சொன்னான் இல்லையா, அதை தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க தேங்காய் ஸ்ரீனிவாசனையும் விஜயகுமாரோட மனைவியும் சம்மந்தப்படுத்தி பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த சீரியஸ்னஸ் தெரியாமல் யதார்த்தமாக இவர் திரும்ப திரும்ப அந்த வசனத்தையே சொல்வார். இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் ஸ்ரீனிவாசன், சுஜாதா, YG மகேந்திரன் இவங்க நடிப்புலாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும். படிக்காத மேதை ரங்கன் தான் ஒரு அப்பாவியான கேரக்டர் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு அடுத்தது அதே மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னா அது தேங்காய் ஸ்ரீனிவாசன் இந்த படத்தில் பண்ணியிருப்பார். படத்துக்கு நாளுக்கு நாள் பெண்கள் கூட்டம் அலமோதியது. ஏன்னா சப்ஜெக்ட் அவ்வளோ அழகான ஒரு அருமையான படம். படம் மாபெரும் வெற்றி அடைந்தது. KS கோபாலகிருஷ்ணன் அவர் விட்ட சவாலில் வெற்றி அடைஞ்சிட்டார். அந்த வருஷம் எத்தனையோ கலர் படங்கள் வந்தாலும் கருப்பு வெள்ளையில் வந்த இந்த அடுக்குமல்லி திரைப்படம் 100 நாட்கள் ஓடி மாபெரும் வசூலை வாரி குவித்தது. 9/10/79 வெளிவந்த இன்னொரு திரைப்படம் அன்னையோர் ஆலயம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஸ்ரீபிரியா, அசோகன் நடித்த இந்த படத்திற்கு கதை வசனம் தூயவன், பாடல்கள் வாலி, இசை இளையராஜா, தயாரிப்பு தேவர் ஃபிலிம்ஸ், டைரக்ஷன் தியாகராஜன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு தாய் மீது சத்தியம் படத்தை தேவர் ஃபிலிம்ஸ் எடுத்தாங்க. அதோட வெற்றியை தொடர்ந்து அவங்க தயாரித்த அடுத்த படம் அன்னையோர் ஆலயம். மான்னு சொல்லிட்டு ஹிந்தியில் ஒரு படம் வந்தது, தேவர் ஃபிலிம்ஸ் தான் எடுத்திருந்தாங்க. தர்மேந்திரா, ஹேமா மாலினி நடித்த படம். அந்த படத்தோட ரீமேக் தான் அன்னையோர் ஆலயம். ஒரே நேரத்தில் தமிழ்லையும் தெலுங்குலையும் இந்த படத்தை எடுத்தாங்க. இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் ஒரு யானை வரும், குட்டி யானை. அது பண்ணுற அட்டகாசம் தியேட்டரில் அவ்வளோ கலகலப்பாக இருக்கும். குழந்தைகளை மிகவும் கவர்ந்த படம் இது. ஃபேமிலி ஆடியன்ஸ் அதிகமாக வர்றதுனால இந்த படம் மாபெரும் வெற்றி அடைந்தது. அப்பனே அப்பனே பிள்ளையார் அப்பனை பாடல் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச பாடல் அமைந்தது. அதே போல் TMS இளையராஜா கூட்டணியில் அம்மா நீ சுமந்த பிள்ளை பாடல் சூப்பர் ஹிட் ஆனது. படம் 100 நாட்கள் ஓடிய ஒரு வெற்றி திரைப்படம். 1979 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன இன்னொரு திரைப்படம் பட்டாக்கத்தி பைரவன்.
சிவாஜி கணேசன், ஜெயசுதா, ஸ்ரீதேவி நடித்த இந்த படத்தின் கதை வந்து தாஸ்ரீ நாராயணராவ், வசனம் ஆரூர் தாஸ், இசை இளையராஜா, டைரக்ஷன் வி.பி. ராஜேந்திர பிரசாத். இது வந்து ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக். 1973ல் எங்கள் தங்கராஜான்னு ஒரு படம் சிவாஜி இது வந்தது. அதில் அவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார், பட்டாக்கத்தி பைரவன்னு. அதை தான் எடுத்து அப்படியே இந்த படத்துக்கு டைட்டிலாக வச்சுட்டாங்க. யாரோ நீயும் நானும் யாரோ, எங்கெங்கோ செல்லும் என் எண்ணங்கள் போன்ற சூப்பர் ஹிட் பாடல்கள் இருந்தாலும் இந்த படம் ஒரு தோல்வி படம். 19/10/79 ரிலீஸ் ஆன இன்னொரு திரைப்படம் போர்ட்டர் பொன்னுசாமி. தேங்காய் ஸ்ரீனிவாசன், வடிவுக்கரசி நடித்த இந்த படத்தின் தயாரிப்பாளர் ஜே.பி.ஆர். இசை மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன், வசனம் டைரக்ஷன் அடியார். தீபாவளி கூட்டத்தில் தொலைஞ்சு போன படம் இது. 20/10/79 அன்று ரிலீஸ் ஆன திரைப்படம் மகாலட்சுமி. ஜெய்சங்கர், சங்கீதா, தேங்காய் ஸ்ரீனிவாசன் நடித்த இந்த படத்திற்கு கதை வசனம் வியட்நாம் வீடு சுந்தரம், பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன், வாலி, இசை மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன், டைரக்ஷன் பட்டாபிராமன். மயங்கும் உள்ளங்கள் கலக்கும் வெள்ளங்கள் அப்படிங்கிற ஒரு பாட்டு அந்த காலத்தில் டெய்லி ரேடியோவில் ஒளிபரப்பான ஒரு பாடல். 1979 தீபாவளி ரிலீஸ். இன்னும் சில படங்கள் இருக்கிறதுனால நாளைய பதிவுலையும் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். 1979 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன ஒரு படம். இந்த படத்தோட கதையை வந்து டைரக்டர் வந்து மியூசிக் டைரக்டர்கிட்ட சொல்கிறாரு. ஆக்சுவலாக இந்த படத்தோட கதை வந்து அதுக்கு இருக்கிற டைட்டில் வந்து வேறு. இதை வந்து மியூசிக் டைரக்டர்கிட்ட டைரக்டர் சொன்னோன்னே அந்த கதையை கேட்டுட்டு மியூசிக் டைரக்டர் வந்து இந்த படத்துக்கு டைட்டில் சொல்கிறாரு. இந்த படத்தை பார்த்த ஒவ்வொருத்தருமே படத்தோட கிளைமேக்ஸை பார்த்த பிறகு இந்த படத்திற்கு இந்த டைட்டிலை விட பெஸ்ட் டைட்டில் எதுவுமே இருக்காது அப்படின்னு எல்லாருமே யோசிச்சாங்க. அந்த டைரக்டர் யார், மியூசிக் டைரக்டர் யார், என்ன படம், என்ன டைட்டில்? ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.